ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை விலாக் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப அதிகமான ஒர்க் இருந்தது எனக்கு. காலையில் எப்போவுமே வாசல் தெளித்து கழுவி விட்டுட்டேன். ஃபுல்லாக வியாழக்கிழமெல்லாம் எப்போவுமே கழுவி விட்டுருவேன். கழுவி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு கோலம் போட முடிச்சிட்டேன். கோலம் போட்டு முடித்த பிறகு பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்ச பிறகு வீட்டு வேலைங்க கொஞ்சம் இருந்தது. வீட்டு வேலைங்க இருந்ததுலேயும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வீடு தொடச்சி விட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டேன். துணி கொஞ்சம் இருந்தது, அதையும் காய வச்சுட்டேன். கொஞ்சம் செடிகளை கவனிக்காமல் இருந்ததில்ல, எல்லாமே வாடி போச்சு. நியூவாக ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்துலேயுமே கட் பண்ணி வச்சேன். பாருங்கள், செடிங்கெல்லாம் ஃபுல்லாக மணி பிளான்ட்டுங்க வச்சுருந்தேன். எல்லாமே வாடி இருந்தது, எல்லாத்தையுமே மாற்றி விட்டுட்டு எல்லாத்தையுமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு மேலே போய் செடி மல்லிகைப்பூ பூத்துருந்தது சொன்னல, அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக. அதோட ஒரு நாளுக்கு ஒரு நாள் எப்படி இருந்ததுன்னு, ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே கலர் மாறி வந்தது. அப்புறம் வந்து சாமி ரூமில் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல் டீப் க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி, ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே படங்கள்லாம் எடுத்து துடைச்ச பாருங்களேன், எப்படி ஒரு மாதிரி பூரணம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த குங்குமம் மஞ்சமெல்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னே தெரியல. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமா? இது எப்படி இதை செய்கிறது, நல்லா இந்த மாதிரி மாறாத அளவுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபுல்லாக தண்ணியில் பச்சை கற்பூரம் போட்டு தொடச்சி எடுத்துட்டேன். ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்கும், பூச்சி பிடிக்காமல் இருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள், சந்தன, குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் தேய்க்க போயிட்டேன். எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சு விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் விளக்கு ஏற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். விளக்கேற்றின பிறகு எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள்ல, பூஜை ரூமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இந்த குங்குமச்சிமிழ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது நான். உங்களுக்கு நான் அந்த ஆன்லைனில் பண்ணது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஷார்ட்டில். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணேன். இன்றைக்கி விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.